நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 19 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 20ஆம் பாகம். போன பாகத்தில் அர்ஜுனனும் யசோதாவும் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தார்கள். 2-3 நாட்களாகவே அர்ஜுன் மிகவும் அமைதியாக தன்னுடைய அறைக்குள்ளே முடங்கி கிடந்தான். கோபாலகிருஷ்ணன் அர்ஜுனின் ரூமுக்கு சென்று அர்ஜுனனிடம், அர்ஜுன், சுபாஷ் உன்னை பார்க்க வந்திருக்கார் என்று கூறிவிட்டு சென்றார். அர்ஜுனனும் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தான். சுபாஷை பார்த்து, என்ன சார், என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் அர்ஜுன். அர்ஜுனனை பார்த்த சுபாஷ் சாரும், ஏன் அர்ஜுன் இப்படி சேவ் கூட பண்ணாமல் ஒரு மாதிரியாக இருக்க? உன்னை இந்த மாதிரி நான் ஒரு நாளும் பார்த்தது கூட கிடையாது. எப்படி கலகலன்னு ஜாலியாக சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே அர்ஜுன் குறுக்கிட்டு சுபாஷ் சாரிடம், சார், தயவு செஞ்சு என் விஷயமாக எதுவும் பேசாதீங்க. நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க என்றான் அர்ஜுன். சரி, நான் ஒரு கேஸ் விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். 2 நாட்களுக்கு முன்னாடி சித்ரான்னு ஒரு பொண்ணை ரேப் செஞ்சு கொலை பண்ணிட்டு ஒரு புதரில் போட்டுட்டு போயிருக்காங்க. நான் எல்லாரையும் விசாரித்த வரைக்கும் எந்த தகவலும் எனக்கு சரியாக கிடைக்கல. பொண்ணு வேற ஒரு பிரபலமான டிவி நடிகை. அதனால் ப்ரெஷர் வேற ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. கமிஷனர் சார் தான் உன்னை பார்த்து விவரம் சொல்லி கையோடு உன்னை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார் என்று சுபாஷ் தயக்கத்துடன் சொன்னார். அர்ஜுன் நிமிர்ந்து பார்த்தான். 2-3 நாளாக கமிஷனர் சாரும் நானும் செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நீ கவனிக்கலன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சுபாஷ் சொல்லும்போது தான் அர்ஜுனனுக்கு தன்னுடைய செல்ஃபோன் ஞாபகம் வந்தது. உடனே கோபாலகிருஷ்ணனை பார்த்து, அப்பா, என் செல்ஃபோன் எங்க என்று கேட்டான். இருப்பா, நீ கோபத்தில் அதையும் உடைச்சிட்டேன், ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், இந்தா என்று செல்ஃபோனை அர்ஜுனிடம் தந்தார். அர்ஜுனனும் அந்த செல்ஃபோனை வாங்கி ஆன் செய்து, இன்னைக்கு என்ன தேதி, இப்போ என்ன டைம் என்று கேட்டு செல்ஃபோனில் அனைத்தையும் மாற்றினான். அதன் பின்னர் சுபாஷிடம், சரி வாங்க, கமிஷனரை பார்க்க போகலாம் என்று கமிஷனர் அலுவலகத்துக்கு அர்ஜுனும் சுபாஷும் சென்றார்கள். அர்ஜுனனை பார்த்த கமிஷனரும் அவனிடம் ஏதோ சொல்ல வர, என்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யாரும் பேச வேணாம், எதற்காக என்னை வர சொன்னீங்க அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க என்றான் அர்ஜுன். கமிஷனரும் சித்ராவின் கேஸை பற்றி கூறி அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் சில ஃபோட்டோக்களையும் அர்ஜுனனிடம் தந்தார். அர்ஜுனனும் அதை வாங்கி பார்த்து கொண்டே வந்தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த சித்ரா இறந்தப்போ 5 மாதம் கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க இல்லையா என்று கேட்டான் அர்ஜுன். ஆமாம் அர்ஜுன், ஆனால் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதுதான் இப்போ பிரச்சனையே. அவள் நிறைய பேர் கூட நெருக்கமாக இருந்திருக்கா, யாருன்னு சந்தேகப்பட முடியல. ஒருவேளை அவளை கொன்னவனே கூட அவளுடைய கர்ப்பத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கமிஷனர் அறிவானந்தம் சொன்னார். உடனே அர்ஜுன், சேச்சே, சான்ஸே இல்லை, நிச்சயமாக அவளுக்கு குழந்தைய கொடுத்தவன் அவளை கொலை பண்ணியிருக்க மாட்டான் என்று அர்ஜுன் சொன்னான். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற என்று கமிஷனர் கேட்டார். அவன் ஏற்கனவே அவ கூட நெருக்கமாக இருந்திருக்கான். கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பவன் அந்த நேரத்தில் கோபத்தில் அவளை அடித்து தான் கொண்டு இருப்பானே தவிர இப்படி அவளை கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணியிருக்க மாட்டான். அவன் மேலே ஏற்கனவே ஆசையாக இருக்கிற எவனோ ஒருத்தந்தான் இப்படி பண்ணியிருப்பான். என்னுடைய யூகம் கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த கொலைக்காரன் இப்போ பயந்து எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான் என்று அர்ஜுன் சொன்னான்.
அது எப்படி? அவன் ஏன் ஒளிஞ்சிட்ருக்கணும்? புரியலையே என்றார் சுபாஷ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படி சொல்லுது. 5 மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவளை அப்படி நாசம் பண்ணியிருக்கானா? ஏதோ ஒரு வேகத்துலேயும் கோபத்துலேயும் அவன் மேலே இருக்கிற ஆசையை தீர்த்துக்கணுன்ற வெறியில்தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான். அதனால தான் தப்பு பண்ணினதுக்கப்புறம் பயந்து போய் அவளை கொன்னுட்டு அங்கேயே எங்கேயாவது தூக்கி புதரில் போட்டுட்டு போயிருப்பான் என்றான் அர்ஜுன். அப்படின்னா அவன் யார், எங்கே ஒளிஞ்சி இருக்கான்னு எப்படி போய் தேடுறது என்றார் சுபாஷ். எங்கேயும் போய் தேட வேண்டாம். அவன் யாருன்னு நீங்கள் எடுத்த ஃபோட்டோலே எனக்கு நல்லா தெரியுது என்று கூலாக கூறினான் அர்ஜுன். என்ன என்ன சொல்கிற நீ என்று கமிஷனரும் சுபாஷும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களிடம் அங்கிருந்த சித்ராவின் டெட்பாடியை எடுத்த ஃபோட்டோக்களில் ஒன்றை எடுத்து அவர்களின் முன் காட்டினான் அர்ஜுன். இந்த ஃபோட்டோவில் சித்ராவோட வலது கையை சுற்றி பாருங்க, ஏதோ உயிர் போகிற சமயத்தில் அவள் மண்ணை கிளறின மாதிரி இருக்கு இல்லையா என்றான். அவர்களும் அதனை பார்த்துவிட்டு ஆமாம் அப்படி தான் இருக்கு என்றார்கள். அப்படியே அந்த ஃபோட்டோவை தலைகீயாக பாருங்க என்றான் அர்ஜுன். திருப்பி தலைகீயாக அந்த ஃபோட்டோவை பார்த்தும் ஒன்றும் புரியாமல் நன்றாக உற்று கவனித்த போதுதான் ARM என்ற எழுத்துக்கள் போல் தெரிந்தது. யாருடையோ முழு பேரையோ தான் இப்படி ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. சித்ரா ஒரு டிவி நடிகைன்றதுனால இது கண்டிப்பாக மீடியா சம்மந்தப்பட்ட பெயராகத்தான் இருக்கும் என்றான் அர்ஜுன். ஆமாம் சார், AR மணியை விசாரிக்க போனப்போ எங்கோ ஷூட்டிங்காக வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னாங்க. அவரை விசாரிக்காமல் விட்டுட்டோம் என்றார் சுபாஷ். அப்புறம் என்ன, அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அப்படியும் அவன் வரலன்னா அவன் பாஸ்போர்ட்டை கேன்சல் செய்யுங்க. அவனுடைய ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புங்க. மீடியா சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கிட்ட பேச சொல்லுங்க. அவனே தேடி வருவான் என்றான் அர்ஜுன். 2 நாளில் சொன்ன மாதிரியே செஞ்சதில் அவனே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து சரணடைஞ்சான். சுபாஷ், அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா என்று கேட்டார் கமிஷனர். சொல்லியிருக்கேன் சார், இதோ அர்ஜுனனே வந்துட்டான் என்றார் சுபாஷ். அர்ஜுனனும் கமிஷனர் முன்பு அவனை விசாரித்ததில் முதலில் மறுத்தான். பிறகு அர்ஜுன் அடித்த அடியில் வலி தாங்க முடியாமல் உண்மையை ஒத்துக்கொண்டான். ஆமாம் சார், 2-3 நாடகத்தில் ஒன்றா நடித்தோம். அவகிட்ட என் விருப்பத்தை சொன்னேன். நீங்கள் பார்க்குறதுக்கு என் அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு மறுத்துட்டான். மற்றவங்க கிட்டலாம் நெருங்கி பழகினான். அந்த கோபத்தில் தான் அவளை தனியாக கூட்டிக்கிட்டு போய் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி பண்ணிட்டேன். அவள் 5 மாத கர்ப்பிணின்னு தெரிஞ்சு இருந்தும் நான் அவளை கொன்னுட்டேன். பயந்து போய் அங்கே பக்கத்தில் இருந்த புதரில் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அன்றைக்கே வெளிநாடு போயிட்டேன். நீங்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்க, ரொம்ப நாளாக ஆகும், அதுக்குள்ளே ஜனங்களும் மறந்துடுவாங்கன்னு நினச்சேன் என்றான் அந்த ARM மணி. அர்ஜுன் மேலும் கோபத்தில் அவன் அடித்தான். உன்னை அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துருக்கா? நீ ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட இல்லாமல் வயிற்றில் குழந்தையோடு இருந்தவளை மிருகத்தனமாக வேட்டையாடி இருக்க. உன்னை எல்லாம் உயிரோடு விடவே கூடாது என்று அவனை வெறித்தனமாக அடிக்க சுபாஷும் கமிஷனரும் அர்ஜுனனை தடுத்தார்கள். அர்ஜுன், என்ன பண்ணுற நீ? அவன் செத்துட போகிறான் என்றார் கமிஷனர். சாகட்டும் சார், இவெல்லாம் உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்று மறுபடியும் அவனை அடிக்க போனான் அர்ஜுன். பிறகு வலுக்கட்டாயமாக அர்ஜுனனை வெளியே அழைத்து வந்தார்கள். அர்ஜுன், உக்காந்த இடத்துல இருந்தே கேஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குது. ஆனால் இவ்வளோ திறமை இருந்தும் நீ ஏன் இன்னும் அந்த கொலை கேஸை கண்டுபிடிக்காமல் இருக்க? ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கிற? அதுக்குள்ளே இன்னொரு கொலை நடந்துடும் போல இருக்கு என்று கமிஷனர் அர்ஜுனனிடம் கோவப்பட்டார். நடக்கட்டும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ இன்னொரு கொலை விழுந்தான் பார்த்துட்ருக்கேன் என்று அர்ஜுன் சொன்னதும்,
என்ன என்று சுபாஷும் கமிஷனரும் மறுபடியும் அதிர்ச்சியானார்கள். நீ என்ன சொல்ல வர அர்ஜுன்? கொலையை தடுக்க வேண்டிய நீயே இன்னொரு கொலை நடக்கட்டும்னு சொல்கிற. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்று கமிஷனர் அவனை பார்த்து பதற்றத்துடன் கேட்டார். பின்னே செத்தவெல்லாம் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். அதனால தான் ஃபோன் பண்ணி அந்த கொலைக்காரன் வர சொன்ன இடத்துக்கு யார்கிட்டையும் சொல்லாமல், ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் சொல்லக்கூட பயந்துக்கிட்டு அவங்கிட்ட போய் மாட்டி செத்து இருக்கானுங்க. நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒரு மனநிலை சரியில்லாத பையனும் 2 பொண்ணுங்களும் காணாமல் போயிருக்காங்க. நான் கூட முதல்ல இது கௌசல்யா வேலையாக இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவள் அப்படி கொலை பண்ணி இருந்தானா ஒரே ஒரு தடவையாவது அவளோட அப்பா அம்மாவை பார்த்து பேசியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஃபோனாவது பண்ணி பேசியிருந்துருக்கலாம். இது எதுவுமே அவள் பண்ணலை. அப்படின்னா அவளும் உயிரோடு இல்லைன்னு தானே அர்த்தம். கௌசல்யாவை பெற்றவங்க அப்படியே கதறி துடிக்கிறாங்க. என் பொண்ணு உயிரோடு இருக்காளா இல்லையா எங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு அழறாங்க. ஆனந்தியோட அப்பா அம்மா, அவன் தங்கச்சி அப்படியே வீட்டை விட்டுட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல. ஒரு குடும்பமே இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அவங்களோட நிலைமையும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. மிச்சம் இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் தான் நினச்சி இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களா, இல்லை இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்களா, யாருக்கு தெரியும். இவனை மாதிரி இருக்கணுங்கெல்லாம் உடம்பு கொழுப்பெடுத்து தப்பு பண்ணுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் இவங்களை காப்பாற்றணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. தப்பு செஞ்சவனை கண்டுபிடிக்கலாம், ஆனால் தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்க பார்க்குறவனை எல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே செத்த 4 பேரை பற்றி பேப்பரில் படித்தும் கூட அதில் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கானுங்க. ஏன் அவங்க நம்மளை தேடி வந்து உண்மையை கூட ஒத்துக்கலை? ஒன்று வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம், இல்லை உண்மையை ஒத்துக்க பயம். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானுங்க ரஸ்கல். இப்படி பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க உயிரை காப்பாற்ற நான் ராத்திரி பகலுன்னு கஷ்டப்படணுமா? என்னால் முடியாது. நீங்கள் வேறு யாரையாவது கூட இந்த கேஸை வச்சு பார்த்துக்கோங்க, என்ன ஆளை விடுங்க என்று கோபமாக கூறிவிட்டு கமிஷனர் அலுவலகத்தை விட்டு வேகமாக வெளியேறினான் அர்ஜுன். சுபாஷும் கமிஷனரிடம், சார், அர்ஜுன் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் நம்மளை தொடர்பு கொண்டு இருக்கணும். ஆனால் அப்படி யாருமே செய்யலை என்றார் சுபாஷ். இருந்தாலும் கொலைக்கான காரணம் தெரியணும், கொலை செஞ்சவங்க யாருன்னு தெரியணும் இல்லையா? என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அர்ஜுன் கோபப்பட்டு பேசி நான் ஒரு நாளும் கூட பார்த்ததில்ல. இதுதான் முதல் தடவை. எப்படி இருந்தவன் அப்படியே தலைகையாக மாறிட்டான் என்றார் கமிஷனர் அறிவானந்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 20ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.